மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஆய்க்கர்பட்டியில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான நாசகர அந்த திட்டத்தை நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரையில் எந்த சூழலிலும் அத்திட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்ற முயற்சித்தால் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த அரசு அதை தடுத்து நிறுத்தும் என்று அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரவையில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிறேன். ஏற்கனவே 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து அதற்காக வலியுறுத்தி வருகிறேன். அது என்னவென்றால், ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற தீர்மானமும், அந்த மக்களுக்கு நிரந்தர ஒரு தீர்வு என்பது ஈழ மக்களுக்கும் புலம்பெயர்ந்த மக்களிடமும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற தீர்மானத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை உலக தமிழர்களின் சார்பாக, தாய் தமிழ்நாட்டு தமிழர்களின் சார்பாக, என்னுடைய ஒருங்கிணைப்பில் இயங்குகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோள் முன்வைக்கிறேன். இந்த தீர்மானத்தை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார், மறைந்த ஜெயலலிதா அம்மையார் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தம் தந்திருக்கிறார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தீர்மானத்தை நிறைவேற்றி தற்போதைய ஒன்றிய அரசுக்கும் ஒரு உரிய அழுத்தத்தை தர வேண்டும். காரணம், வருகின்ற ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் இனப்படுகொலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து உலக 150 நாடுகளைச் சேர்ந்த பிரதிகள் கலந்து கொள்கின்ற முக்கிய அமர்வு நடைபெற இருக்கிறது. ஆதலால் தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களின் சார்பாக இருக்கிற இந்த அரசும் இந்த பேரவையும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால் உலக நாட்டைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், இனப்படுகொலைக்காக நீதி கோருகின்ற அமைப்புகள், எமது புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் அனைவருடைய அந்த வேண்டுகோளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இந்த தீர்மானம் அமையும். ஆதலால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும். கூட்டத்தொடர் நாளையோடு முடிவதாக இருக்கிறது. இன்றைக்கு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த மிகப்பெரிய புயல் வெள்ளத்தினால், மிகப்பெரிய அளவு மழை பொழிவின் காரணமாக ஆயிரக்கணக்கான கிராமங்கள் முற்றுமுதலுமாக பாழாகி இருக்கின்றன. லட்சக்கணக்கான குடும்பங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெறும் 2000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். இது போதுமான தொகை அல்ல. ஏற்கனவே சென்னை, தென் மாவட்டங்களில் மழை பொழிவின் போது 6000 ரூபாய் வழங்கிய தமிழக அரசு தற்போது வடதமிழ்நாட்டில் பாதிப்புக்கு வெறும் 2000 என்பது ஏற்புடையதல்ல என்கிற வகையில் இதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தந்திருக்கிறேன். இன்றைக்கு பேரவைத் தலைவரிடம் இதை எடுத்துக்கொள்ள வலியுறுத்திய போது நாளை இது குறித்து நான் பதில் சொல்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். ஆதலால் மிக முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. பேரவையை இன்னும் 2 நாட்கள் அதிகப்படுத்தியாவது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கும், சர்வதேச நீதி விசாரணைக்கும், பொது வாக்கெடுப்புக்கும், இந்த புயலால் மக்கள் பட்டிருக்கிற துன்பத்துக்கும் துயரத்திற்கும் விரிவாக இந்த மன்றம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அதுபோன்று கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட புதிய சட்டங்கள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அது அநேகமாக நாளை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறது. ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட சட்டங்களை ஆய்வு செய்து நிறைவேற்றுவதில் ஏற்புடையதல்ல. அதனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை மாண்புமிகு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அவை முன்னவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கிற பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி ஒரு சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்றால் குறைந்தது 1 வாரமாச்சு நடத்தணும். அப்போதான் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கு, பேசுவதற்கு எங்களை போன்றவர்கள் கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு போன்ற தீர்மானங்களை கொண்டு வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக வாய்ப்பாக ஏதுவாக அமையும். அதனால் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு பேரவை தலைவர் அவர்களுக்கும் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். கடந்த கால ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அதே தீர்மானம் தான். அதை நிறைவேற்றுறதால நம்ம அரசுக்கு எந்த ஒன்றிய அரசுகளால் எந்த ஒரு அழுத்தமோ எந்த ஒரு கேள்வியோ எழுவதற்கு வாய்ப்பில்லை. இது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கோரிக்கை, உலக தமிழ் அமைப்புகளின் கோரிக்கை. 150க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு அமைப்புகள் ஒன்று கூடி நாங்கள் தந்திருக்கிற அந்த கோரிக்கையை முதலமைச்சருக்கு கடிதமாகவும் நான் வீட்டுக்கே சென்று அவரிடம் தந்திருக்கிறேன். அதனால் இந்த கூட்டத்தொடரில் இதற்கு ஒரு அரசினர் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உலக தமிழர்களின் சார்பாக, எமது தமிழ் ஈழ மக்களின் சார்பாக, தமிழீழ விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடி விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு ஜனநாயக பாதையில் இயங்குகின்ற எமது அனைத்து உலக தமிழர்களின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை தமிழக முதலமைச்சருக்கு எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக
முன்வைக்கிறேன், அவர்களின் ஊடாக முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.